ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு த்ரெட் பைப்பிங் எப்படி ஒரு சிம்பிளாக, ஒரு அழகாக, ஒரு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஃபினிஷிங் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அப்படி செட் பண்ண முடியலனா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கே வந்து காலையில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து சிங்கிள் ப்ரெஷர் ப்ராப்ளமாக இருந்தாலுமே அதில் நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எப்போவுமே அது சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு 15 ப்ரெஷர் ஃபுட் வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் லூஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருவேன். பட் நீங்கள் 2 மட்டும் வாங்கி வைங்க. நீங்கள் ஒரே ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணிருக்கீங்கன்னா 2 வாங்கி வைங்க. இல்லை ஒரு 2 மிஷின் இருக்குன்னா ஒரு 4 5 அந்த எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் பைப்பிங் த்ரெட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நல்லா குவாலிட்டியான த்ரெட்டாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ரொம்ப பெரிய சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது. அடுத்து ஃபேப்ரிக். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாத் எடுத்துக்கங்க. பைப்பிங் யூஸ் பண்ணுற கிளாத் எடுத்துகிட்டு நான் இப்படி இழுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த க்ராஸில் நீங்கள் 90 டிகிரி சென்டியில் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு வளைவாக இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பயாஸ் கிளாத் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா க்ராஸாக ஒரு இன்ச் அகலத்தில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட், அடுத்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட், 3வது இந்த கிளாத் வந்து நல்லா க்ராஸாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா க்ராஸாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் லென்த் நமக்கு கிடைக்கலாம், நம்ம ஜாயின் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி க்ராஸாக ஜாயின் பண்ணணும். ஒரு சில பேர் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்ராஸாக ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் நமக்கு தெரியாது. நம்ம நெக் லைனில் வரும்போது அந்த ஜாயிண்ட் தெரியாது, இல்லைனா கண்டிப்பாக தெரியும். அதே வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து குறைபாடாக இருக்கும். அது நல்லா இருக்காது பார்க்குறக்கு. அதனால் ஜாயிண்ட் வந்து நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஜாயிண்ட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி விடும்போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் வந்து மாற்றிடுறோம். ஓகே. பைப்பிங் த்ரெட் வந்து நீங்கள் சென்டரில் வச்சுட்டு எக்ஸாக்டாக நீங்கள் ஒரே மாதிரி போய்ட்டுருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். நான் எப்படி கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லைனிங், அடுத்து பைப்பிங் த்ரெட். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் 2 இப்போ நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணும்போது 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதை வந்து தனித்தனியாக நான் விடுவேன். நல்லா பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ இதுதான் டெக்னிக். இது வந்து உங்களுக்கு உடனே வந்துடுமானா வராது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வரும். பட் நீங்கள் இதை அப்படியே ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துடும். பைப்பிங் ரொம்ப எக்ஸாக்டாக வரும். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ வந்து கரெக்ஷன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். இது எல்லாமே கலந்து தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நமக்கு நல்லா வரும் பைப்பிங்கில். சரிங்களா? ஏன்னா பைப்பிங்கில் வந்து இது எல்லாமே முக்கியம். உங்களுக்கு இந்த பைப்பிங் நம்ம க்ராஸ் வெட்டுறது, இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறது, கிளாத்திங் கரெக்டாக கட் பண்ணுறது, எல்லாமே ஜாயிண்டிங் எல்லாமே ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இதை ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் 2 பக்கம் இழுக்கணும். நல்லா பிடிச்சி இழுக்கணும். அது ஃபேப்ரிக்கை மட்டும் பிடிச்சி, கிளாத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சி இழுக்கணும். பைப்பிங் கிளாத்தையும் சேர்த்து பிடிச்சி இழுத்திங்கன்னா அது நீட்டாக வராது. அது மாதிரி ஒரு நல்லா பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். ஓகே. அடுத்து வந்து மார்க்கிங் பார்த்துடலாம். மார்க்கிங் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த யூனுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ட்ரேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் அந்த நீங்கள் நெக் ஷேப் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங் வைப்பீங்க. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வைக்க வேண்டாம். அது ஏன்னா வைக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நெக் அகலமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம். இது நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த கிளாத்தை மட்டும் பிடிச்சி இழுக்க சொல்லி, இந்த மாதிரி 2 பக்கமே இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை மட்டும் பிடிச்சி நல்லா இழுத்திங்கன்னா அந்த சுருக்கம் கொஞ்சம் சின்ன சின்ன சுருக்கம் கூட சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் அட்டாச் பண்ணும்போது பைப்பிங் கிளாத்தை சொல்லி இழுக்கவே கூடாது. அப்படியே வச்சுட்டு அந்த ஷேப்லேயே வச்சுட்டு பொறுமையாக வச்சுட்டு வரணும். இழுத்திங்கன்னா சுருக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பைப்பிங்கில். ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா நம்ம டிசைன் மோஸ்ட்லி 99% டிசைன் நம்ம பைப்பிங் யூஸ் பண்ணுறோம். அது குவாலிட்டி நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மோஸ்ட்டாக அதை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் பைப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அது உங்களுக்கு நான் இது வந்து ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட்
சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கெல்லாம் வேணும், பார்த்து கற்றுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தெளிவாக. அந்த ஷேப் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப நீட்டாக அற்புதமாக வந்திருக்கு. நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து உள் பக்கம், நம்ம வெளிப்பக்கம் ரெண்டையும் நான் எப்படி வைக்கணும் பார்த்துங்க. அந்த கிளாத் நான் எந்த மாதிரி வச்சேன், எப்படி திருப்பண்டக்கா பார்த்துங்க. அதை வந்து வெளிப்பக்கமும் அந்த பைப்பிங் சைடும் ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி தையல் போடணும். தையல் போடும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். என்னென்னா, நம்ம பைப்பிங்காக தையல் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த தையல் மேலே வரணும். அந்த தையல்லேருந்து வெளியே வந்துடக்கூடாது. உள்ளே கூட சேர்ந்து போகலாம், பட் வெளியே வந்துடக்கூடாது. அதை நான் உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த 2 தையலும் ஒரே மாதிரி வந்திருக்கும், கொஞ்சம் கூட மாறி இருக்காது. தெரியுதுங்களா? 2 தையலும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு துளி கூட மாறி இருக்காது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பைப்பிங் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அதனால் கண்டிப்பாக பைப்பிங் ஃபினிஷிங் வராது. ஸ்டிச் பண்ணும்போது அப்படி தான், இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக போய்ட்டுருக்கணும். இது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீட்டாக அப்படி தையல் வரணும். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் கிளாத் விட்டு மற்ற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு டைம் பார்த்துக்கலாம், ரீசெக் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மட்டும் கிளாத் விட்டு கட் பண்ணி டோட்டலாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து எக்ஸாக்டாக நீங்கள் அப்படியே அந்த ஊசியோட தையல்னு சொல்லுவோம், அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த பைப்பிங்க்கு சேர்ந்த மாதிரி ஒரு தையல் இருக்கும். எக்ஸாக்டாக அந்த தையல் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு ஒன்ஸ் ஒரு டைம் நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. பைப்பிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் இந்த வீடியோவும் நீங்கள் தெளிவாக ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா, பைப்பிங் இந்த குவாலிட்டியில் உள்ளேயும் சரி வெளியவும் சரி 2 பக்கமும் ஒரே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சரிங்களா? இதை மட்டும் நான் எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ நம்ம சேனல் ரெகுலராக 3 வீடியோ டெய்லி வரும். எல்லாமே பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க, நிறைய தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.